வணக்கம். இன்றைய நாள் 18/11/2025 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா திபிராஜ். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காங்கேசன்துறை நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதி ஒருவர் உயிரிழப்பு. சர்ச்சைக்கு மத்தியில் திருகோணமலைக்கு சென்ற ஞானசாரதேரர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய அமைச்சரவை ஒப்புதல். யாழில் தொடரும் மழை, அதிகூடிய மழை வீழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் பதிவு. உத்தர பிரதேசத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழப்பு. கார்னியின் முதல் வரவு செலவு திட்டத்தை குறுகிய வாக்குகளால் அங்கீகரித்த கனேடிய நாடாளுமன்றம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். காங்கேசன்துறை நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதி இன்று காலை ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் யாழ்ப்பாணம் சோமசுந்தரம் வீதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவையில் காலை 6:50 மணியளவில் பயணித்த யாழ்தேவி தொடருந்தில் மோதியே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த விஜயரட்னம் மோகன்தாஸ் என்ற 42 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்தார். இந்த சம்பவம் விபத்தா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஏழாலை வடக்கு பகுதியில் 180 லிட்டர்கள் கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். காசிப்பூ தயாரிப்பதற்காக வைத்திருந்த கோடாவை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது. சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலையில் வலுத்துள்ள புத்த சிலை சர்ச்சைக்கு மத்தியில் கலகொட அத்தே ஞானசாரதேரர் திருகோணமலைக்கு சென்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய அரசாங்கம் முதுகெலும்பில்லாத அரசாங்கம் என விமர்சித்துள்ளார். அத்தோடு காசியப்ப தேரர் மீதான தாக்குதல் காணொலியை கண்டு ஆவேசமடைந்தேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது பௌத்த சமயத்தின் இருப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளதுடன் இந்த சம்பவத்தினால் 2 பிக்குகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுனாமிக்கு முதலே குறித்த விகாரைக்கான வரலாறு காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது குறித்து அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இது தேசிய சட்டமன்றத்தின் 1971 ஆண்டின் 1 நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை முற்றிலும் ரத்து செய்வதாகும். இந்த புதிய சட்டத்தின் மூலத்தின் முக்கிய நோக்கம் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைவர்கள் தற்போது அனுபவிக்கும் ஓய்வூதிய உரிமையை ஒழிப்பதாகும். அரசாங்கத்தின் ஒரு பணக்கார நாடு, ஒரு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை அறிக்கையை ஆதரித்த மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் நாடாளாவிய ரீதியில் யாழ்ப்பாணத்திலேயே அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அத்துடன் மழையினால் 14 பேர் பாதிப்படைந்துள்ளதாகவும் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை பதிவான மழை வீழ்ச்சியில் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 101.7 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேவேளை மழை காரணமாக 4 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிப்படைந்துள்ளனர். அவர்களின் 4 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் கடந்த நாட்களாக யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் மழை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையுடன் குறைவதற்கான சாத்தியங்கள் உள்ள போதிலும் எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அத்துடன் கடற்தொழிலாளர்களை பொறுத்தவரையில் சூறாவளிக்கான எச்சரிக்கைகள் விடப்படாத நிலையில் மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நிலையில் கடற்தொழில் நடவடிக்கைகளின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இயங்கிய கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. குவாரியின் மேலடுக்கில் இருந்த பெரிய பாறைகளில்
துளையிடும் பணியின் போது எதிர்பாராத விதமாக விரிசல் ஏற்பட்டு சரிந்து விழுந்துள்ளது. இதில் அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் பலர் புதையுண்ட நிலையில் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் இடிபாடுகளில் சிக்கியோரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் கல்குவாரியில் சிக்கிய தொழிலாளி ஒருவரின் உடலை மீட்டனர். இதைத் தொடர்ந்து மற்றவர்களை மீட்கும் பணியில் விரைவாக மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்களில் 5 தொழிலாளர்களின் உடல்கள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை இடிபாடுகளில் இன்னும் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. தொடர்வது உலகச் செய்திகள். கனடாவின் நாடாளுமன்றம் திங்களன்று 17 பிரதமர் மார்க் கார்னியின் முதல் கூட்டாட்சி வரவு செலவு திட்டத்தை குறுகிய வாக்குகளால் அங்கீகரித்துள்ளது. இது அவரது சிறுபான்மை தாராளவாத அரசாங்கத்திற்கு முன்கூட்டியே தேர்தலை தவிர்க்க அனுமதித்தது. கனடாவின் பற்றாக்குறையை 78 பில்லியன் கனடிய டாலர்களாக 55.3 பில்லியன் 42.47 பில்லியன் உயர்த்தும் நிதி திட்டம் பசுமை கட்சி தலைவர் எலிசபெத் மே உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்களின் முக்கிய ஆதரவின் காரணமாக நிறைவேற்றப்பட்டது. வரலாற்றில் 2வது பெரிய நிதி திட்டத்தை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். இந்த திட்டம் ஆதரவாக 170 வாக்குகளும் எதிராக 168 வாக்குகளும் பெற்று நிறைவேற்றப்பட்டது. கனடா மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளுக்கும் முன்னாள் மத்திய வங்கியாளராக பணியாற்றிய கார்னி கனடா தனது பொருளாதாரத்தை வலுப்படுத்த உதவும் தலைமுறை முதலீடு என்று வரவு செலவு திட்டத்தை ஆதரித்தார். இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.